எங்க ஒருத்தன் பிளைண்ட் டேட் அப்ப தெரியாம ஒரு ஸ்கேமர் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்ல வந்ததுமே நிறைய காஸ்ட்லியான ஃபுட்டை ஆர்டர் பண்றா. ஆனா அடுத்த நிமிஷமே ஒரு வாய் கூட சாப்பிடாம அவனை பிடிக்கலன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்ப ஹாங் அவளை ஸ்டாப் பண்ணி அந்த சாப்பாடுக்கு எல்லாம் பே பண்ணிட்டு போக சொல்றான். அதை கேட்டதுமே அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா பிளைண்ட் டேட்ல யாருமே பொண்ணுங்களை பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆனா ஹாங் அது எதையுமே கண்டுக்கிறாம இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணது நீதான் பே பண்ணணும்னு சொல்லிடுறான். உடனே அந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட் ஓனரை கூப்பிட அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் $10,000 கேக்குறா. அப்ப அந்த பொண்ணு பாதி பணத்தை கொடுத்துறதா சொல்ல ஹாங் அந்த பில்ல வாங்கி பார்த்தா எல்லாத்துக்கும் 10 மடங்கு சார்ஜ் பண்ணிருக்காங்க. அப்பதான் அவனுக்கு அவங்க எல்லாருமே ஸ்கேமர்ஸ்னு புரியுது. சோ கண்டிப்பா பே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே அந்த ஹோட்டலோட ஓனர் அவன் ஆளுங்க எல்லாரையும் வர வச்சு ஹாங்க மிரட்ட ஆரம்பிக்கிறான். அது எதையுமே கண்டுக்காம ஹாங் அவன் போனை யூஸ் பண்ண கடுப்பான ஹோட்டல் ஓனர் அவன் போனை தட்டி விட்டுறான். இருந்தாலும் பிரச்சனை வேணான்னு ஹாங் அவன் போன் எடுக்க போக அதை மறுபடியும் எத்தி விட்ட ஹோட்டல் ஓனர் ஹாங்கையும் பணத்தை கொடுக்க சொல்லி தள்ளி விடுறான். இதனால கடுப்பான ஹாங் அவன் யாருன்னு அவங்களுக்கு காட்டணும்னு முடிவு பண்றான். சோ அடுத்த நிமிஷமே அங்க இருக்க எல்லாரையும் வரிசையா அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப பயந்து போன ஸ்கேமர் பொண்ணு போலீஸ்காரங்களை வர வைக்கிறா. ஆனா அவங்களுக்கு ஆல்ரெடி ஹாங்க தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்க புதுசா வந்த போலீஸ் சீஃபே அவன் தான். சோ அவன் யாருன்னே தெரியாம வாலாட்டினதுக்காக அவங்க எல்லாரும் கூண்டோட ஜெயிலுக்கு போயிடுறாங்க.